தூத்துக்குடியிலிருந்து ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், தூத்துக்குடியில் மழை பெய்து அங்குள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தற்போது அங்குள்ள களச்சூழல் என்ன விவரம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதலே மழை பெய்து கொண்டு தான் இருந்தது. நேற்று இரவு முதல் பெய்து மதிய வரை பெய்த மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் தேங்கி இருந்தன. இப்பொழுது பார்த்துட்டு நம்ம நிற்கக்கூடிய இடம் ராஜீவ் நகர் 9ஆம் நம்பர் தெருவில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதி ஃபுல்லுமே மழையால் சூழ்ந்துதான் காணப்படுகிறது. இங்கே உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த மழை நீரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே பாசி பிடிச்சி பச்சை பசேர்னு இருக்கு. அதுலயும் போக பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கழிவுகளும் இருக்கிறதுனால பொதுமக்கள் அச்சப்படுறாங்க. அது போக அங்கே விலங்குகளும் நாய்கள் பன்னிகள் இந்த மாதிரி செத்து நடக்கிறதுனால இதுல ஒரு துர்நாற்றமும் வீசுவதாக இப்பகுதி பொதுமக்களை ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரை உடனடியாக அகற்றணும்னு சொல்லி மாநகராட்சிக்கு அடுத்தடுத்து அவங்க முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்பகுதி பொதுமக்கள். உடனடியாக இந்த மழைநீரை அகற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது. அது போக இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காலை முதலே ஒரு இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்பட்டு இப்போ தற்பொழுது மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு தற்பொழுது வரை இப்பொழுது வரை விடுமுறை என்பது அளிக்கவில்லை. மாணவர்கள் ஒரு கொடை பிடித்தபடியே பள்ளிக்கு அவர்களது பெற்றோர்கள் கொண்டு செல்லும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்று காலை 8 மணி வரையும் இன்றைக்கு விடுமுறை இருக்குமா என்ற ஒரு இதுலயும் பெற்றோர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. இருந்துமே இன்னைக்கு அந்த விடுமுறை என்பது இல்லை என்றனால ரெயின்கோட் குறை என்பதை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று கொண்டும் மிக காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய இந்த மது பாட்டில்கள்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. இதுல எந்த இடத்துல நடந்து போகும்போது காலில் வெட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. அது போக எந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு அப்படிங்கறது மக்கள் பார்க்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல வண்டியில போய்கிட்டு இருக்கோம், ஓரமா தான் போறோம்னு சொல்லி பார்த்தா அதுல பாதரச அக்கறைக்குன்னு சொல்லி தோண்டி வச்சிருக்காங்க. அதுல போய் உள்ள விழுந்துடுறாங்க. சில பேர் அதுல உள்ள விழுந்து எந்திரிச்சு போற ஒரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்குங்கிறது இப்பகுதி பொதுமக்கள் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்க. எனவே உடனடியாக இப்பகுதியில ஒரு ராட்சச மோட்டாரை வச்சு உடனடியாக தண்ணீரை அகற்றணும்னு சொல்லி அது பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இப்பகுதி பொதுமக்கள் ஒரு நம்மோட இருக்கிற அவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்கலாம். சார், நாங்கள் இப்போ நேரத்துல தண்ணி இப்படி கட்டியிருக்கா, எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க இப்ப சந்திச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 2024 மழை வந்ததில்லை, கடந்த ஆண்டு மழை வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து இந்த பகுதி பள்ளமான பகுதி தான். இதுல மழை நீர் இதுல வெளியேறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா ராஜ்நகர் 9வது பகுதி பால்பாண்டர்ல இருந்து சர்ச்சு பக்கத்துல வடிகால் வசதி என்பது இல்லாத நிலைமையில இந்த மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ள இந்த மழைநீர் என்பது போகுது. அதே போல பாசி படர்ந்து கழிவு நீர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. எல்லா பகுதிக்கும் வடிகால் வசதி மோட்டார் வச்சிருக்காங்க. இங்க இதுவரைக்கும் இந்த மோட்டார் என்பது வைக்காத நிலைமையில இந்த மழைநீரை வெளியேற்றுறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு. உடனடியாக ஒரு மின் மோட்டாரை பொறுத்து இந்த மழை நீரை வெளியேற்றினா மட்டும்தான் இந்த மக்கள் அச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டும் இதே நிலைமையில இந்த மக்கள் இருந்தாங்க, இந்த ஆண்டும் இதே நிலைமை தான் இருக்கு. எந்த ஏற்பாடும் இல்லாத நிலைமையில இருக்கனால உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோட்டரை வைத்து இந்த மழை நீரை வெளியேற்றுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதே போல பாதாள சாக்கடைக்கு இப்ப தோண்டிருக்காங்க. இந்த மூணு இதுல சைட்ல மண் கீழே இறங்குறதுனால ஒரு பெரிய பாதிப்பு என்பது இருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிடணும்னு சொல்றோம். அதாவது இவங்களோட என்ன ஒரு கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கடந்த முறையில இந்த மாதிரி வெள்ள பாதிப்புல தான் நாங்க இந்த இதுல தான் நாங்க சந்திச்சோம். அதே மாதிரிதான் இந்த முறையும் நாங்க சந்திக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ராஜன், நீங்கள் நிற்கும் இடம் முழுவதுமே மழை நீரால் தேங்கியுள்ளது. இந்த மழை நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுக்கும் நன்றி.